ஹாய், என் பேர் கலைவாணி. நான் சென்னையிலேருந்து வரேன். ஃபஸ்ட்டு எனக்கு பேசிக் மட்டும் தான் தெரியும் இதில் மேக்கப்னாலே. மேம் கிட்ட வந்து நான் வந்து யூடியூப்பில் வந்து நிறைய சர்ச் பண்ணேன். சரி, ப்ரைடல் மேக்கப் எடுத்து பண்ணேன் என்ன நம்ம ஃப்யூச்சருக்கு நல்லா யூஸ் ஆகுமே, பிஸ்னஸ் பண்ணலாமே, ஏதாவது அந்த மாதிரி சின்ன திங்கிங்கில் தான் இருந்தேன் நான். சரி, இதுக்கோ போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் பொன்னி மேம் கிளாஸ்க்கு யூடியூப்பில் இன்ஸ்பயர் ஆக தான் பொன்னி மேம் கிளாஸ்க்கே வந்தேன் நான். எங்கள் வீட்டில் எவ்வளோ சொன்னார், 3 நாள் என்ன தான் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு சொன்னார். அதெல்லாம் இல்லை, நான் போய் பார்க்குறேன், எல்லோரும் எவ்வளோ வாங்கிட்டு பண்ணுறாங்க, இது சும்மா நான் போய் பார்க்கலாமேன்றதுக்காக தான் நான் வந்தேன். பட் ஆனால் பொன்னி மேம் சூப்பர் 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 சூப்பர். ஏன்னா சின்ன சின்ன மிஸ்டேக் கூட நம்மளுக்கு வராத அளவுக்கு உனக்கு என்ன டவுட் கேளுங்க, வாயை திறந்து கேளுங்கன்ற மாதிரி கிளியராக நம்மளுக்கு சொல்லித்தராங்க. எனக்கு இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. நான் வந்து என்னால் முடியும், ஒரு ப்ரைடை கொடுத்தா நான் நல்லா பண்ணி முடிப்பேன், டாப் டு பாட்டம் என்னால் முடியுன்ற மாதிரி அவங்க சொல்லித்தராங்க. மற்றபடி ஓகே, கிளாஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நம்மளுக்கு எந்த ஒரு சின்ன இது கூட இல்லாமல் மன கஷ்டம் இல்லாமல் அழகாக பேசுகிறாங்க, நம்ம நெய்பர் மாதிரி பேசுகிறாங்க. அதனாலே நம்மளுக்கு கொஞ்சம் தெம்பருது, நல்ல கான்ஃபிடென்ட் வருது. அடுத்த ஸ்டெப்பு நம்ம மூவ் பண்ணுறதுக்கு அவங்க நல்லா நம்மளை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுடைய லைஃப் சாப்டரும் நல்லா சொல்லி நம்மளுக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. என்னென்ன தேவை, உங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன ப்ராடக்ட் வாங்கணும், எல்லாமே சின்ன சின்ன இது கூட சொல்லி கொடுத்துட்றாங்க. அதனால் நமக்கு எந்த இதுவும் இல்லை. அவங்ககிட்ட இருக்கும்போது என்னமோ ஃப்ரெண்டுங்கிட்ட கற்றுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னமோ ஒரு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பொன்னி மேம் மாதிரி வர முடியாது, இருந்தாலும் பொன்னி மேமாக வரத்துக்கு ட்ரை பண்ணுவேன். என்னோடய முதல் இன்ஸ்பிரேஷனே அவங்க தான், பொன்னி மேம் தான் இப்போதைக்கு நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் நான் யார்கிட்டையும் போகிற ஐடியாவில் கூட இல்லை. நெக்ஸ்ட்டு ஏதாவது அட்வான்ஸாக இருந்தால் கூட பொன்னி மேம் கிட்ட தான் வருவேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பொன்னி மேம் கிளாஸ் பிடிச்சிருக்கு. அவங்க எடுக்கிற விதமாக இருக்கட்டும், கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ரீட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், நம்ம டவுட்ஸை கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நல்லா சூப்பராக கிளாரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. யாருக்குமே பயந்து வரணும்னு அவசியமே இல்லை. தேங்க்ஸ் டு பொன்னி மேம். அண்ட் அவர் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா அவரும் நல்லா வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. கொஞ்சம் என்ன வேணும் ஏது வேணும் எல்லாம் கேட்டு பண்ணுறாரு. ஓகே, நல்லா பண்ணுறாங்க. வாங்க, நீங்களும் வாங்க, கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. மெட்ராஸ்லேருந்து சொல்கிறேன்னா நம்பி வாங்க, அவ்வளோதான். ஹாய், என் பேர் சல்மா. நான் ஓல்டு வாஷர்மேன்பேட்லேருந்து வரேன். எனக்கு மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலே பேஷன், மேக்கப் கற்றுக்கணும். யார்கிட்ட போகலான்னு நிறைய இடத்துல போய் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். யூடியூப்பில் பொன்னி மேமோட மேக்கப்பை பார்த்துட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும். சரி, லாஸ்ட்டாக வந்து இவங்ககிட்டே போய் கற்றுக்கலான்னு வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுனால அவங்க ரொம்ப நல்லா கிளாஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்னால ரொம்ப கொடுத்துருக்காங்க. ஏர் ப்ரஷ்லேருந்து ஹெச்டி மேக்கப், மேக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த டவுட் கேட்டாலும் கிளியராக சொல்கிறாங்க, மறைக்காமல் சொல்லி தராங்க. மெயினாக இங்கே வந்தோன்னா நல்லா ப்ரோஜனமாக இருக்குது எல்லாருக்கும். ஸ்பெஷலி மேம்க்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கேன் மேம்கிட்ட வந்து கற்றுறதுனால. கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்கும் ஒரு ஹாய். என் பேர் நிஷா. நான் இங்கே மயிலாப்பூர், எனக்கு நேட்டிவ் திருச்சி. மயிலாப்பூர்லேருந்து இப்போது மயிலாப்பூரில் வந்திருக்கேன். இந்த கிளாஸ் வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. அவங்க ஏற்கனவே வந்து கிளாஸ் மேம் ஸ்டூடெண்ட்டாக இருந்து இப்போது பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. திருச்சியில் ரொம்ப நிறையா இது பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவங்க தான் எனக்கு மேமை வந்து ரெஃபர் பண்ணாங்க. அதனால் வந்தேன். ஆத்திச்சூடியில் ஒரு வேர்டு இருக்குது, ஒரு வேர்ஸ் இருக்குது, கைவினை கரவேல் அப்படின்னா என்னென்னா தனக்கு தெரிஞ்ச கலையை மறைக்காமல் அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரணும். அது வந்து மேம் கிட்ட நான் வந்து முதல்ல நான் அதை மேம் கிட்ட தான் பார்த்தேன். இவங்க இவ்வளோதான் ஃபீஸ் வாங்குறாங்க அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கலையை அடுத்தவங்களுக்கு வந்து ஆரிஜின்லேருந்து பேஸ்லேருந்து சொல்லித்தரணும். அது மேம் கிட்ட தான் நான் வந்து பார்த்தேன். அதே மாதிரி என்னென்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்க, எந்த ஒளிவு மறைவுமே இல்லை. அதையும் தவிர ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எந்த ஒரு குறையுமே இல்லாமல் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக, ரொம்ப ஃபுல்லாக டவுன் டு எர்த். மேம் வந்து எல்லாருக்கும் சிங்கிள் ஒவ்வொரு பர்சன் பை பர்சன் போய் பார்த்து என்ன டவுட்னாலும் நாங்கள் மெதுவாக எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாலும் மேம்க்கு அது காதில் வந்துடும். உடனே அதை வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. நீங்கள் அந்த டவுட் தானே கேட்குறீங்க, அதுக்கு இதான் ஆன்சர் அப்படின்னு. எதுனாலும் டைரக்ட் டீலிங் தான். மேம் கிட்ட எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கும் ரொம்ப இதை கற்றுண்டது வந்து ஃபுல்லாக கற்றுண்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு இருக்குது. வெரி ஹாப்பி மேம். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. அதே மாதிரி மேம் கிட்டே ஏதாவது ஒன்று இது பண்ணும்போது அவங்க கேட்குற டவுட்ஸும் வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தீங்க எல்லாருமே. இதே மாதிரி நல்லா கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். நல்லா எல்லாருமே நல்லபடியாக பண்ணணும். மேம்க்கும் எங்களோட ஃபியூச்சர் இதுக்கு ஆல் தி பெஸ்ட் மேம். அதே மாதிரி உங்களோட விஷயஸும் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். தேங்க்யூ ஸோ மச் மேம். என் பேர் லோகசுந்தரி. நான் மகாராஷ்டிரத்துலேருந்து வரேன். நான் பார்லர் 10 வருஷமாக வச்சுட்ருக்கேன். இருந்தாலும் எனக்கு அதிகம் மேக்கப் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. மேம் உடைய வீடியோலாம் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஒரு வாரம் தான் பார்த்தேன். ஆனால் இங்கே வந்து கற்றுக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இங்கே வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்தோடனே எனக்கு ரொம்ப நிறையவே எனக்கு அனுபவம் கிடைச்ச மாதிரி இருக்குது.
நான் இப்போ போயிட்டு திருப்பி நான் மேக்கப்லாம் பண்ணால் இன்னும் நான் நல்ல பெரிய லெவலில் வருவேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருக்கு. தேங்க்யூ மேம், உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இங்கே வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரொம்ப நன்றி. இங்கே வந்து நான் அதிகமாக யாரையும் வெளியில் பேச மாட்டேன், ஆனால் இங்கே வந்து எல்லார்கிட்டையுமே ஒரு ஃப்ரெண்ட்லி ஆகிட்ட மாதிரி இருக்குது. நிறைய டவுட்லாம் நல்லா கிளியர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. வெளியில் யார்கிட்ட கேட்கறது கொஞ்சம் கூச்சப்படுவோம், ஆனால் இங்கே வந்து எல்லாமே கிளியர் பண்ண மாதிரி. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸ்ருதி, கம்மிங் ஃப்ரம் சென்னை. ஆக்சுவலி நான் என்னோடய சிஸ்டரில் ரெஃபர் பண்ணாங்க, அதை பார்த்து நான் வந்தேன் இங்கே. சும்மா எதுவும் கற்றுக்கலான்னு தான் வந்தேன், சும்மா தான் வந்தேன். எனக்கு மேக்கப் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இப்போது ரீசெண்டாக வந்தது. ஸோ எனக்கு போடலான்னு கற்றுக்கலான்னு தான் வந்தேன். பட் மேக்கப்னால் இவ்வளோ இருக்குதுன்னு ஒரு 3 daysல I've got a lot of knowledge about makeup and it's very motivative and Ponni ma'am is very நிறைய இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க, மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கே அடுத்தவங்களுக்கு போடலான்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. ஸோ ஐ ஃபீல் குட். செல்ஃப் க்ரூமிங்க்கு தான் வந்தேன், பட் எனக்கு இந்த 3 days கோர்ஸ் வந்து வெரி இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு, எனக்கு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ எனக்கு அடுத்தவங்களுக்கு போடலான்னு அளவுக்கு கான்ஃபிடென்ட் இந்த 3 days கோர்ஸில் வந்திருக்கு. ஸோ it's very helpful, very informative and good team, positive energy, positive vibes and very friendly team. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள், ஃப்ரெஷர்ஸ் எல்லாரும் இருந்தாங்க. ஸோ அவங்கவுங்க நாலேஜ்லாம் ஷேர் பண்ணாங்க. இட் வில் வெரி நைஸ், அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். செல்ஃப் க்ரூமிங் தான் வந்தேன், பட் எனக்கு இப்போது அடுத்தவங்களுக்கு போடுறதுக்கு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. ஸோ மேபி மை நெக்ஸ்ட் ஆம்பிஷன் வந்து நான் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலான்னு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். தேங்க்யூ. ஹாய், என் பேர் ஸ்வாதி. நான் சென்னையில் தான் இருக்கேன். ரீசெண்டாக வந்து இப்போது மேக்கப்பில் வந்து நிறையா சேஞ்சஸ் இருக்குது ரீசெண்ட் இதில். ஸோ ஜஸ்ட் டு கெயின் நாலேஜ், ஏன்னா எனக்கு சுத்தமாக மேக்கப்பில் ஐடியாவே கிடையாது. ஜஸ்ட் டு கெயின் நாலேஜ் நான் இங்கே கோர்ஸ்க்காக வந்திருக்கேன். வந்து பார்த்தா நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க அண்ட் தே ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. பட் அவங்களுக்கே வந்து லைக் நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கும்போது, நம்மளுக்கு சுத்தமாக ஒன்றும் தெரியாதுன்னா நாங்கள் அவங்களுக்கு ஈக்குவலாக இப்போ ஓரளவுக்கு நாங்கள் அதை கற்றுருக்கோம் அப்படின்போது இட் ஃபீல்ஸ் குட். பே பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது. என்ன பே பண்ணாலும் அவங்க எவ்வளோ ட்ரூவாக இதுதான் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அண்ட் ஃபஸ்ட் டேலேருந்து கொஞ்சம் கூட ஆட்டிடியூடு இல்லை நான் பெரிய ஆளுன்ற மாதிரி கொஞ்சம் கூட அந்த இதில் அவங்க பாடிலேயோ சரி பேச்சுலையோ சரி அதை காமிக்காமல் அவ்வளோ அழகாக ஒரு வீட்டில் வந்து ஒரு பெரிய அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா எப்படி நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க, சொல்லி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் அவங்கள ஃபர்ஸ்ட்லேருந்தே அந்த இமேஜ் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் வந்து இங்கே இவ்வளோ தூரம் 3 நாள் போனதும் தெரியல. ட்ராவல் எனக்கு ஆக்சுவலி இங்கேருந்து வீட்டுக்கு நான் போயிட்டு வரத்துக்கு 2.5 hours ஆகும், போகிறதுக்கு 2.5 hours, வரதுக்கு 2.5 hours. ஆனால் 3 நாள் கொஞ்சம் கூட அந்த டயர்டோ இல்லை இது இல்லைன்னா எக்ஸைட்டடாக இருக்குது ஒரு நாளும் வர்றதுக்கு. வெரி ஹாப்பி. ஓரளவுக்கு நான் இதில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் அது பண்ணுறேன்றதெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது. இப்போ யாருன்னா மேக்கப் பண்ணால் கூட நான் போயிட்டு இதுதானா இதெல்லாம் எனக்கு தெரியுன்ற மாதிரி பேசலாம். அந்தளவுக்கு கூட அட்லீஸ்ட் நாங்கள் லேர்ன் பண்ணியிருக்கோம். வெரி ஹாப்பி. தேங்க்யூ மேம். சீரியஸ்லி நான் வந்து ஆக்சுவலி யூடியூப்லலாம் பார்த்தப்போ எனக்கு அவங்க மேக்கப் வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன், எல்லாமே பார்த்துருக்கேன். ரொம்ப பொலைட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. நான் அவங்ககிட்ட நேர்லேயே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப பொலைட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் நானும் என் சிஸ்டர்லாவும் சேர்ந்து இங்கே வந்திருக்கோம். எனக்கு அது நேர்லேயும் அதை பார்த்து ஆக்சுவலி இப்படி தான் இருக்கணும், பொலைட்டாக இருந்தால் தான் அங்கே வந்து வேலையும் கரெக்டாக இருக்கும். அது பார்த்தோம், கண்ணு முன்னாடியே பார்த்தோம். 3 நாள் 3 பிரைடு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ வெரி மச் மேம். ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. தேங்க்யூ. ஃப்ரம் கோயம்புத்தூர். பொன்னி மேமோட மேக்கப் வந்து நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணாங்க, ரொம்ப ஹம்பிளாக இருந்தாங்க. அதனால தான் இங்கே வந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ. பொன்னி மேமோட மேக்கப் வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஒரு 2 days தான் பார்த்தேன். ரொம்ப நாளாக மேக்கப் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அது பர்ஃபெக்டாக கிளியராக படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. இது பார்க்கும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்தது. இங்கே வந்தால் நல்லா பண்ணலாம், நிறையா கற்றுக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் வந்தேன். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வெளியிலே வந்திருக்கேன். நான் சிவகங்கை விட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். இந்த இடத்துக்கு வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எல்லாருமே புதுமுகம், யாருமே அறிமுகம் இல்லாதவங்க. பொன்னி மேம்க்கு ரொம்ப தேங்க்யூ.